ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறுகடி காசில் நாமெல்லாம் எதிர்பார்த்தது நடந்துருச்சு, சந்தோஷமாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்களா, எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. என்னடா நீ சந்தோஷப்படுற அளவுக்கு என்னடா நடந்துச்சு கேட்டிங்கன்னா, ரோஹிணி மேட்ரு வந்து முத்துவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே மீனாவுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ முத்துவுக்கு ரோஹிணியோட மேட்ரு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ரோஹிணி மாட்டிட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் இந்த விஷயம் வீட்டுக்கு இப்போ தெரிய வருமா, இல்லை இப்படி இருந்தாலும் அவங்க எஸ் ஆயிடுவாங்களான்னு தான் டவுட்டாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீனாவும் போய் மிரட்டிடுறாங்களா, இந்த விஷயம் அவங்களால தாங்கவே முடியல. எல்லா விஷயமும் தெரிய வந்து அந்த கிறிஷ் விஷயத்தினால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மீனா வந்துட்டு போய் ரோஹினிகிட்ட போய் எல்லாத்தையும் மாடியில் வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி உனக்கு நான் டைம் தரேன், வார்னிங் கொடுக்குறேன், பார்த்துக்க. இன்னும் ஒரு வாரத்தில் நீ எல்லா விஷயத்தையும் வீட்டில் இருக்க எல்லா டைமே சொல்லிடணும். இல்லைன்னு வச்சுக்கேன் உன்னை அவ்வளோதான், பார்த்துக்க. நானே அந்த 7வது நாள் நானே எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னே, ஐயோ வேணாம் மீனா அப்படின்றப்போ, இது உனக்கு நான் கொடுக்குற வார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்களா. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா முத்து யாரை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹினியோட ஹஸ்பண்ட், பழைய ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவங்க அண்ணனை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டு, சார் என்ன சார் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க அப்படின்றா, இல்லைப்பா நாங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அதனால நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஷாப்புக்கு போகணும், கூட்டு போறியாப்பா ஸ்டுடியோவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வாங்க சார், எனக்கு தெரிஞ்ச ஸ்டுடியோ ஒன்று இருக்குது, நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறாங்களா. எப்படியோ கூட்டு போய் அங்கே பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க. இதுதான்ப்பா அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து பார்க்காம இருக்காங்க. முத்து சரி ஐயாப்பா அப்படின்னு நம்ம தப்புஸ்டான்னு நினச்சா, அதில் தான் ட்விஸ்ட்டு, சீனில் ட்விஸ்ட்டு. முத்து பார்த்துட்றாங்க. என்ன பிரிண்ட் அவுட் எடுத்து தானே அவங்களை கூப்பிடுங்க அப்படின்னா, என்னடா குர்ரா பாப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களா. பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி பார்க்க, இது பார்லரம்மா மாதிரி இருக்கே, யார் பக்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி முத்துக்கு டவுட் வருது. சார் யார் சார் இது அப்படின்னு கேட்டுறாங்க. கேட்டதும் இதுதான்ப்பா என் தம்பி பொண்டாட்டி கல்யாணி, அவன் பையன் தான் கிறிஸ்து, நீ கூட அந்த ஊரில் வந்து விளையாண்டுட்டு இருப்பியா, அவன் தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. எல்லா விஷயமும் தெரிஞ்சது. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா கோவமாக போகிறாங்க. தம்பி எங்களை இறக்கி விட்டுருப்பா சார். இல்லை சார் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து அவங்கள பாதியிலே விட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. புயலாய் புறப்படுறா அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காளா. போயிட்டு ரோஹிணி எல்லாத்தையும் ஏமாத்திட்டுல, ஒரு கல்யாணம் என்ன எவ்வளோ போய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி முத்து வந்து படப்படன்னு வீட்டில் வந்துட்டு கதவெல்லாம் உடைக்கிறாங்க. பார்லரம்மா வெள்ளவா, வெள்ளவா எல்லாத்தையும் கூப்பிட்றாங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்படி தான் கொண்டு போகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்து மாட்டுற மாதிரி சொல்கிற மாதிரி தான் கொண்டு வர மாதிரி நமக்கு சந்தோஷப்படுத்துவாங்க. ஆனால் ரோஹிணி இப்போ மாட்ட போகிறதில்ல. எல்லாத்தையுமே கதவெல்லாம் உடைக்கிறாங்க, தட்டுறாங்க. பார்த்தா மீனா வருவாங்க. இப்படியும் கூட நடக்கலாம். மீனா வந்துட்டு என்னங்க ஆச்சு, ஏன் கத்துறீங்க, எங்கே போய் நான் எங்கள் அம்மா அப்பா அப்படின்னு கேட்டோன்னே, அவங்க வந்து இது மாதிரி வெளில போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரி தான் போவோம். என்ன மீனா இப்போதைக்கு உனக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்டோன்னே, என்னங்க அப்படின்னோடனே ரோஹிணி விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ரோஹிணி பேர் தான் கல்யாணியா மீனா, கிறிஷோட அம்மா அவள் தான் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சொன்னதும் மீனா வந்துட்டு பெரிய ரியாக்ஷனே கொடுக்காம அமைதியாக இருக்காங்க. என்னங்க ஆச்சு இது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. என்ன மீனா இவ்வளோ பெரிய உண்மை சொல்லி நீ எதுவுமே சொல்லாமல் இருக்க அப்படின்னு கேட்டதும், எனக்கு இது எப்போயோ தெரியுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. என்ன மீனா சொல்கிற அப்படின்னு கேட்டதும், இந்த மாதிரி நடந்த அந்த கோயிலில் நான் அந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி திதி கொடுக்குறப்ப நான் பார்த்துட்டேங்க, அவங்க காலில் விழுந்து இந்த மாதிரிலாம் கெஞ்சினாங்க. ஆனால் நான் அவள்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி நீ எப்பயாவது ஒரு நாள் சொல்ல போகிறேன், இல்லைனா நான் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்களா. முத்து வந்து இந்த விஷயத்தை வீட்டில் சொல்ல போகிறாங்களா, இல்லை இந்த மாதிரி மீனா வந்து தடுக்க போகிறாங்களா, எப்படி போகுதுன்னு தெரில. ஆனால் முத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதை வந்து மீனா அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லி இந்த மாதிரி பொறுமையாக ஹேண்டில் பண்ண போகிறாங்களா, இல்லை வந்து முத்து வந்து எல்லா விஷயத்தையும் வீட்டில் உடச்சி ரோஹிணியை வீட்டை விட்டு அனுப்ப போகிறாங்களா, இனிமேட்டு நம்ம பார்க்க போகிற இந்த வார எபிசோடில் தான் தெரிய போகுது. இல்லை வந்துட்டு ரோஹிணி விஷயத்தை இப்போதைக்கு தெரியணும்னா கடைசியில் தான் டேரக்ட் காட்டுவார்ல, அந்த மாதிரி வந்து கொண்டு போய் மீனா வச்சு முத்துவை சாந்தப்படுத்த போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன மாதிரி போகுது நமக்கே தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.